அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீம தக்பீர முஹ்பிர வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي. ரபி ஜிதினி இல்மா ரபி ஜிதினி இல்மா ரபி ஜிதினி இல்மா. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் இருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த பள்ளியிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன, எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ மாளிகைகள், எத்தனையோ கோபுரங்கள், எத்தனையோ பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவனுக்கு பிடித்தமான ஒரு இடமான இந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். எத்தனையோ பேச்சுக்கள், எத்தனையோ கூட்டங்கள் கூட்டப்படுகின்றன. எல்லா கூட்டத்தையும் விட, எல்லா பேச்சையும் விட இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய பேச்சையும், இறைவனை பற்றி பேசக்கூடிய பேச்சையும் சிறந்த பேச்சு. ஆக சிறந்த ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை அமர் செய்திருக்கின்றான். இது அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை. வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து, அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபரிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. நம்ம எல்லாம் இப்போ பள்ளிவாசலுக்கு வந்துருக்கிறோம். யாருக்குமே எந்த பொருளுக்குமே அப்படி ஒரு சிறப்பு கிடையாது. பள்ளிவாசல்ல உள்ள நீங்க நுழைஞ்சதிலிருந்து வெளியில போற வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்ம மீது தூவப்பட்டு கொண்டே இருக்குது. எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம் நீங்க பள்ளிவாசல்லே இருக்கிறீங்களோ அவ்வளவும் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தா, பரக்கத்தா, நன்மையா அல்லாஹ் தருவான். ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னு சொன்னா அந்த மழை எப்படி எல்லாத்துக்குமே பொழிதோ, அந்த மழை தண்ணி எப்படி எல்லா மேலேயுமே படுதோ, அதே மாதிரி இந்த பள்ளிவாசல் நீங்க எந்த நோக்கத்துக்கு வந்திருந்தாலும் சரி, இறைவனுடைய பள்ளிவாசலுக்குள்ள நீங்க ஒன்ஸ் என்டர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்க மேல அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கிருபை உங்க மேல அல்லாஹ் தஆலா தூவுறான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழக்கூடிய நசீபை வல்லாலாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிகிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய விஷயத்த சொல்றான். நம்ம மாசம் பயான் வச்சிருந்தோம். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தால 4 மாசமா ரமலான் வந்து ஒரு 5 மாசமா தொடர்ந்து வைக்க முடியல. நீங்களும் அதை பத்தி ஏன் வைக்கல, ஏன் என்ன விஷயம்னு கேட்கல. எல்லாத்துக்குமே என் நம்பர் தெரியும். வாட்ஸ்அப்ல எல்லாமே குரூப், ஆண்கள் தனியா பெண்கள் தனியா குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஆனா நீங்க யாருமே அதை பத்தி கேட்கல, யாருக்கும் அக்கறையும் இல்லை. தீன் எவ்வளவு தேஞ்சி போச்சு அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமே போதும். நம்ம பயான் வைக்கிறோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய தியாகம், உடல் தியாகம், பொருள் தியாகம்லாம் செஞ்சுதான் பயான் வைக்கிறோம். அதை நீங்க கேட்குறீங்க, கேட்டு அமல் செய்யறதே கிடையாது. அமல்ல கொண்டு வரும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கேட்கக்கூடிய பயான், இன்னைக்கு சொல்ற பயான் நீங்க காதுல மட்டும் வாங்கிட்டு அப்படியே இன்னொரு காதுல விடாம மனசுல பதிய வச்சு அதன் பிரகாரம் அமல் செய்யணும். அதுதான் இந்த பயானுடைய நோக்கம். அதுதான் பயான் வெற்றி அடைய நோக்கம். அதுதான் ஒருத்தர் மாறிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த பயானை வெற்றி கொடுத்துருவான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயத்த சொல்றான். உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம் அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான், எனக்கு கொடுத்த மாதிரி கஷ்டம் எதிரி கூட கொடுக்கக்கூடாது, அவ்வளோ கஷ்டம் சொல்லுவாங்க. கஷ்டம் 3 வகை. அதுமாரி நிம்மதியும் சந்தோஷம் 3 வகை. சந்தோஷமும் 3 வகை, கஷ்டமும் 3 வகை. என்ன வகைன்னு சொன்னா ரொம்ப பெரிய மேட்டராக சிம்பிளா சொல்றேன். ஒண்ணு சாதாரண கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஏதோ கொஞ்சம் பரவாயில்லங்க, ஏதோ ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு. இன்னொன்னு ரொம்ப கஷ்டம் சொல்லுவோம். 3 கஷ்டம். அதே மாதிரி சந்தோஷமும் சின்ன சந்தோஷம் தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்ல கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு. இது 2வது சந்தோஷம். 3வது என்னன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில சந்தோஷம் கிடைச்சதே கிடையாது, அவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் சின்ன சந்தோஷம், நடுத்தர சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி சின்ன துக்கம், நடுத்தர துக்கம், பெரிய துக்கம் 3 வகை.
உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம கோழி வளர்க்குறோம், அந்த கோழி 15 முட்டை போடுது. அந்த 15 முட்டையும் குஞ்சு பொறிச்சிச்சுன்னு சொன்னா நமக்கு சந்தோஷம். அதோ சின்ன கோழி, நம்ம வளர்த்த கோழி முட்டை பொறிச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவோம். ஒரு மாடு வளர்க்குறோம், அந்த மாடு வாங்கினது வந்து நல்லா பால் கறக்குது, காலை மாலை நல்லா பால் கறக்குது, நல்ல குட்டி போடுது, அந்த குட்டியும் ஆரோக்கியமா இருக்குது சொன்னா இது நடுத்தர சந்தோஷம். வாங்கின மாடு ஃபுல்லா லாபம் எடுத்துட்டோம், லாபம் கிடைச்சிச்சு. ஒரு பைக் வாங்குறோம், அந்த பைக் மூலியமா சம்பாதிச்சு அந்த பைக்குடைய அசல் ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இது நடுத்தர சந்தோஷம். பெரிய சந்தோஷம் நான் சொன்னா நம்ம கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தையோ அது பெண் குழந்தையோ, எந்த விதமான குறையும் இல்லாமல், எந்த தாய்க்கு எந்த சேதாரம் இல்லாமல் சுகப்பிரசவம் நல்லபடியா குழந்தை வெளியில வருதுன்னு சொன்னா இது பெரிய சந்தோஷம். எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை பிறந்துச்சு, எந்த தாயும் செய்யும் நலமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். சில பேர் ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க, சில பேர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க. இது பெரிய சந்தோஷம். இது 3 சந்தோஷம். அதுமாதிரி துக்கம் 3 துக்கம். நம்ம வளர்த்த கோழி செத்து போச்சுன்னு சொன்னா, முட்டையை பொறிக்கிற வாங்கின கோழி முட்டையை பொறிக்கணும்னு சொன்னா கொஞ்சம் துக்கம். அதனால கோழி வாங்கின காசு கொடுத்து வாங்கணும், முட்டையும் பொறிக்கல, குஞ்சும் பொறிக்கல, வேஸ்டா போச்சு, எல்லா முட்டையும் ஊழ முட்டையா போச்சு, இது சின்ன துக்கம். வாங்கின மாடு பாலே கறக்கல, சின மாடா போச்சு, குட்டியும் போடலை அப்படின்னு சொன்னா இது நடுத்தர துக்கம். நம்ம அல்லாஹ் காப்பாற்றோம், நம்ம பெற்றெடுத்த குழந்தை ஒரு 10-15 வயசுல மௌத்தா போச்சு, இறைவனடி சேர்ந்து சொன்னா இது துக்கத்திலே பெரிய துக்கம். எப்படி சந்தோஷம் 3 வகையோ இந்த மாதிரி துக்கம் 3 வகை. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் என்ன நாடனா அதுதான் நடக்கும். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஆத்மாவுக்கும் சக்திக்கு மீறி நான் துன்பம் தரவே மாட்டேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கான். எந்த துக்கம் எந்த சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ் பக்கம் திரும்பணும். சந்தோஷம் வந்துன்னு சொன்னா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த சந்தோஷம்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன்னு சொன்னா அல்லாஹ் இன்னும் அந்த சந்தோஷத்தை இரட்டிப்ப சந்தோஷமாக்குவான், அல்லாஹ் உங்களுக்கு பொருந்திக்குவான். துக்கம் வந்து சொன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் கிட்டே போச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த துக்கத்துக்கு பாக்குறமா பெரிய நன்மை அல்லாஹ் கண்டிப்பா உலகத்தையும் தருவான், மறுமையும் தருவான். எல்லாமே அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. வாழ்க்கை அழகான வாழ்க்கை ரசிச்சு வாழலாம். ஏன்டா பிறந்தோம், இந்த வாழ்க்கை வாழ்க்கை செத்து போயிடலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுக்குதான் இந்த வாழ்க்கை இதுக்குதான் இந்த வாழ்க்கையோ, பேசாம ஆடாமாடா பிறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தாலா கொடுத்த வாழ்க்கை அழகான வாழ்க்கை, அதை ருசிச்சு வாழும். வாழ்க்கை ஒரே முறை தான் வாழ்க்கை. சிலர் சொல்ற மாதிரி 7 ஜென்மம், போன ஜென்மத்தை அப்படி பிறந்தேன், போன ஜென்மம் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே, இப்படி அதை மாட்டிக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சரீரத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒரே ஜென்மம் ஒரே வாழ்க்கை தான். பிறந்தோம் இறந்தோம்னா அடுத்த சான்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டான். ஒரு செகண்ட் கூட உங்க தவணை முடிஞ்சு போச்சு சொன்னா ஒரு செகண்ட் கூட எல்லாம் அதிகப்படுத்தி தர மாட்டான், ஒரு செகண்ட் குறைக்க மாட்டான். இது இஸ்லாம் சரீரத்தில் அதுதான். ஒரே வாழ்க்கை தான். ஒரே ஆதம் நபி தான். ஆதம் நபி பிறந்தாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. திரும்ப ஆதம் பிறக்க போறதே கிடையாது. ஒரே இப்ராஹிம் தான். இப்ராஹிம் ஸலாம் பிறந்தாங்க, நிறைய தியாகம் பண்ணாங்க, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. திரும்ப இப்ராஹிம் பிறக்கவும் மாட்டாங்க, அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. நம்மளை விட்டு நம்ம நண்பர் போயிருப்பாரு, மனைவி போயிருப்பாங்க, தாய் தந்தை போயிருப்பாங்க, கணவர் போயிருப்பாரு, அவ்வளவுதான். திரும்பலாம் வரமாட்டாங்க. வந்தவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இப்ப நமக்கு அல்லாத சான்ஸை கொடுத்துருக்கான். எல்லாத்துக்கும் மவுத் இருக்குது. ரேஷன் கடையில ஃப்ரீயா ஏதாவது கொடுக்குறாங்கன்னு சொன்னா கியூல நிப்போம் இல்லையா? ஒரு 1000 ரூபாய் தராங்க, இல்ல பொங்கல் கிஃப்ட் தராங்கன்னு சொன்னா கியூல நிப்போம். முன்னாடி போனவங்க கியூல போய் வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்தடுத்து நமக்கு அந்த சான்ஸ் வந்துட்டே இருக்கும். கியூ காலியாக நமக்கு நம்ம அந்த ரோட எத்தனாவது நிக்கன்னு தெரியல. 10வது நிக்கிறோமா அல்லது 100வது ஆளா நிக்கிறோமா தெரியல. 1வது ஆளா இருந்து முதல்ல போயிட்டாரு, 2வது போயிட்டாரு, 3வது போயிட்டாரு, அதாவது மௌத்தா போயிட்டாங்க. நம்மளோட கியூ நம்ம சான்ஸ் எத்தனாவது தெரியல. ஆக மொத்தம் மௌத்து நிச்சயம், எல்லாத்துக்கும் மௌத்து இருக்குது. அந்த மௌத்துக்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கைய நல்ல பிரகாரம் அல்லாஹ் கொடுத்த பிரகாரம் வாழ்ந்துட்டு போயிடும். ஏன்னா திரும்ப சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இது அல்லாஹ் ஒரே சான்ஸ் கொடுற அல்லாஹ், ஒரு செகண்ட் அல்லாஹ் அப்படின்னா முட்டி மோதினாலும் அல்லாஹ் தர மாட்டான். ஒரு செகண்ட் பிந்தவும் செய்யாது, முந்தவும் செய்யாது. வாழ்க்கை ஒரே முறைதான். அழகான முறையில் வாழும். முக்கியமான விஷயம் நான் சொன்னா, நமக்கு அல்லாஹ் கொடுத்தக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பெரிய வீடு கொடுத்துருக்கான், நல்ல பைக் கொடுத்துருக்கான், நல்ல வாழ்க்கை, நல்ல வேலை. இது கிஃப்டா? கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெரிய உலகத்திலே கொடுத்த சிறந்த கிஃப்ட், பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ துகுரா, நான் உங்களுக்கு யாருக்கு நாரணும் அவங்களுக்கு ஆம்பளை குழந்தைய கிஃப்டா தரேன். அல்லாஹ் சொல்றான். வயஹபு லிமன் யஷாஉ இனாசா, நான் யாருக்கு நாரணும் அவங்களுக்கு பெண் குழந்தைய தரேன். எப்படி தரேன்னு சொல்லல, அல்லாஹ் அன்பளிப்பா தரேன்னு சொல்றான். கிஃப்ட்னு சொல்றவங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல அன்பளிப்புன்னு சொல்றான். அந்த அன்பளிப்பை, அந்த பொக்கிஷத்தை நல்ல பிரகாரம் வளர்க்கணும். ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் கடமை அதுதான். எல்லாருமே குழந்தை பேக்குறாங்க. ஆடு மாடு குட்டி போடுது, பறவை எல்லாமே முட்டை போட்டு குஞ்சு பொறிக்குது, எல்லாருமே தான் குழந்தை பேக்குறாங்க, எல்லாருமே இனப்பெருக்கம் செய்யறாங்க. அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு தர்பியத்துலாம் கிடையாது. தர்பியத் மனிதருக்கு தான் தர்பியத்து. ஆடு பிறந்த உடனே அடுத்த 5 செகண்ட்ல ஒரு 2-3 ஆடு
கொஞ்ச நாள் தான் குட்டி கூட இருக்கும், உடனே அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நடக்க சொல்லி தர தேவையில்ல, எப்படி சாப்பிடணும், ஊட்டி விடணும், இட்லி தான் ஊட்டணும், பால் தான் கொடுக்கலாம் கிடையாது. அது பாட்டு அது வேலை செய்யும். இப்போ குட்டி மட்டும் தான் போடும், உடனே சுத்தம் பண்ணுவாங்க. அது பாட்டு ஏஞ்சி ஒரு 2 நிமிஷத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும், சாப்பிட ஆரம்பிச்சிடும். புலி அந்த மாதிரி குட்டி போட்ட உடனே அடுத்த செகண்ட்லேயே அது ஓட ஆரம்பிச்சு எப்படி சாப்பிடலாம் கற்றுக் கொடுக்க, யாருக்கும் கற்றுக் கொடுக்கலாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அதோட வேலை அதெல்லாம் செய்வோம். மனிதனுக்கு மட்டும் தான் கற்று தரணும். எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான், எதுவுமே தெரியாது, அழுதுகிட்டே தான் நம்ம பிறந்த அந்த தர்பியத்து மனுஷன் தான் தேவை. அல்லாஹ் அதுதான் சொல்றான், கிஃப்டா கொடுத்துருக்கிறேன். ஒரு இடத்துல அல்லாஹ் தாலா குழந்தை அன்பளிப்புன்னு சொல்றான், இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா ரஹ்மத்துன்னு சொல்றான், பேர் அருள், என்னுடைய பேர் அருள் தான் உங்களுக்கு நான் குழந்தையா கொடுத்துருக்கேன் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல நேமத்துன்னு சொல்றான், நேமத். இப்படி அல்லாஹ் தாலா எல்லாத்துக்கும் அருள்படை, நேமத்து, ரஹ்மத்து, கிஃப்ட்னு சொல்லிட்டே வந்து அல்லாஹ் தாலா ஒரு இடத்துல அல்லாஹ் தாலா பெரிய குற்றம் தூக்கி போடுறான். என்னன்னு சொன்னா, இன்னொரு அல்லா குரான் சொன்னா ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, உலகத்திலே அலங்காரம் எது தெரியுமா, நான் கொடுத்த குழந்தை செல்வம் தான் உங்களுக்கு அலங்காரம் நல்லா சொல்லி காட்டான். அப்படிப்பட்ட அலங்காரத்தை, அன்பளிப்பை, நேமத்தை, ரஹமத்தை நம்ம பால் அடிக்கிறோம். எப்படி வளர்க்கணும் தெரியாமலே குழந்தை வளர்க்க சைக்காலஜி தெரியாம இந்த காலத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் இப்படிலாம் சொல்லிட்டு அன்பளிப்பு, ரஹமத்து, பரக்கத்து, நியமத்துன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆயத்து அல்லாஹ்தாலா பெரிய குண்டை போறான். என்னன்னு சொன்னா, இன்னமா அம்பாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்க குழந்தைங்க உங்க செல்வம் எல்லாமே ஃபித்னா, முசீபத்துன்னு சொல்றான் அல்லாஹ் தாலா. ஃபித்னான்னா தெரியுமா, ஃபித்னானா குழப்பம், விஷம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தாலா. குழந்தை விஷம்னு சொல்றான், குழந்தை குழப்பம்னு சொல்றான். ஏன் எப்படின்னு சொன்னா, நீங்க வளர்க்கறது தான் இருக்குது. நீங்க நல்லபடியா வளர்த்தா அது ரஹமத்து, நீங்க வளர்க்க தெரியாம ஏதோ வளர்த்தோன்னு சொன்னா அது ஃபித்னாவா ஆயிடும் என்பதை அல்லாஹ் தாலா சொல்றான். அல்லாஹ் அப்படி ஆப்போசிட்டா சொல்லி காட்டான். அது உங்க கையில தான் இருக்குது. நீங்க குழந்தைக்கு முதல் ஹீரோ யார் தெரியுமா? குழந்தைக்கு முதல் ஹீரோ சினிமா நட்சத்திரமா, கிரிக்கெட் ஸ்டாரோ கிடையாது. முதல் ஹீரோ நீங்க தான். உங்க பேரண்ட்ஸ் தான் முதல் ஹீரோ. தாய் தந்தையை பார்த்தா குழந்தை அப்படியே வளரும். தமிழ்ல சொன்னாங்களே பழமொழி, தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு. தாய் எப்படி இருக்காரோ குழந்தை அப்படிதான் இருக்கும், தந்தை எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் தாங்க படிக்கல, என் குழந்தையாச்சும் படிக்க வைக்கல, நான் தான் வீணா போயிட்டேன், என் குழந்தையாச்சும் நல்லபடியா வரட்டும். வளரவே வளராது. நல்லா குரான் சொல்றான், நீங்க எப்படி இருக்கணும். நல்ல ஒரு ஆயத்து சொன்னா, வஜாலி முத்தக்கீன இமாமா, குழந்தைங்களுக்கு என்ன முத்தக்கீன் இமாமா ஆக்குன்னு சொல்றான். அதாவது இமாம் சொன்னா வழிகாட்டி ஆக்குன்னு சொல்றான். நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் வாழ்வோம். அட்வைஸ் ஈஸியா பண்ணிடலாம். யாரும் உட்காந்து அட்வைஸ் 10 நிமிஷம், அரை மணி நேரம் அட்வைஸ் பண்ண சொன்னா பண்ணிட்டே இருக்கலாம். அட்வைஸ் முக்கியம் கிடையாது, வாழ்ந்து காட்டுறதுதான் முக்கியம். நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் உங்க குழந்தை வாழணும். நீங்க தம் அடிச்சீங்களா, உங்க குழந்தை தெரியாம பீடி குடிப்பாங்க, பின்னாடி தம் அடிப்பாங்க, உங்க முகத்திலேயே தம் அடிச்சு விடுவாங்க. நீங்க மது அருந்தீங்க சொன்னா உங்க குழந்தையும் மது அருந்தும். நீங்க செல்போன்ல ஆபாச படம் பாக்குறீங்க, டிவில பாக்குறீங்கன்னு சொன்னா உங்க குழந்தை அப்படித்தான் வளரும். நீங்க சொல்லித்தர தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா கத்துக்கும். ஏன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்க குழந்தை அப்படித்தான் இருக்கும். நான் சொல்லல, கல்ல குரான் சொல்றான். சொல்றது ஈஸிப்பா, நீங்க வாழ்ந்து காட்டுங்க. வாழ்ந்து காட்டுதான் குழந்தை அதே மாதிரி வாழ்ன்னு சொல்றாங்க. சில பேரு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ பாப்பீங்க இல்லையா, அப்பா மாதிரியே புள்ள இருக்காம்பா, அப்பனுக்கு தப்பாம புள்ள கொண்டு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதான். அது நீங்க தொழுவுறீங்க, நீங்க தொழுவு போனீங்கன்னு சொன்னா அவன் தொழுவான். நீங்க தொழுவு போல 6 வயசுல உங்க பிஞ்சு குழந்தையோட விரலை பிடிச்சி நீங்க தொழிலை கூட்டு வந்தா, நீங்க தள்ளாடி முதியவரா கிழவன் ஆனதுக்கு அப்புறம் உங்க கையை பிடிச்சி அவன் தொழிலை கூட்டு வருவான். நீங்க 6 வயசு நீங்க கூட்டு போல ஸ்கூலுக்கு பேக மாட்டி கூட்டு போனீங்கன்னு சொன்னா பெருசானதுக்கு அப்புறம் உங்களை கவனிக்க மாட்டான், உங்களுக்கு ஆள் வச்சிடும். முதியோர் இடத்த தள்ளி விட்டுருவோம், அல்லது ஒரு ஆளை போட்டு பார்த்துக்க பேரண்ட்ஸ் சொல்லுவான், உங்களை பாரமா நினைப்பான். எவ்வளவு பெரிய கல்வி கொடுத்து, கல்வி ஈஸியா கற்றுக் கொடுத்துடலாம். ஐஏஎஸ் படிக்க வைக்கலாம், ஐபிஎஸ் படிக்க வைக்கலாம், கலெக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். ஆனா அல்லாஹ் நாலு தான் ஆலிமாக முடியும். ஆலிம் ஆயிட்டான்னு சொன்னா உங்க குழந்தைய அல்லாவோட இல்மு இல்லாம எவ்வளவு பெரிய நீங்க கல்வி கற்றுக் கொடுத்தாலும் அது வேஸ்ட் தான். அடிப்படை மக்தப் முக்கியம், அதுதான் முக்கியம். தந்தை மகனுக்கு சலாம் சொல்லணும், மகன் தாய் தந்தை சலாம் சொல்லணும். என்னங்க நான் போய் என் பிள்ளைக்கு சலாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சுனத்து. பிள்ளைகள்ல பழகிறது சைக்காலஜி சில பேர் தெரியல. சில பேர் குழந்தைங்களை வீட்டுல போடும்போது எருமாடு அப்படின்னுவான். வீட்டுல ஃபுல்லா மாடாதான் இருக்கும், நீ எப்படி கூப்பிடு அப்படிதான் குழந்தை இருக்கும். அந்த குழந்தை எப்படி பேசணும் அப்படின்றதே தெரியல. சில பேர் சனிய முசீபத்து நமக்கு பிறந்திருக்குவாரு, எங்க அப்புறம் நம்ம வீட்டுல பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது சும்மா நீங்க சொல்றது இல்லை, உங்க வாய் வார்த்தை எல்லாம் பழிச்சிடுவான், எல்லாம் உண்மையாக்கிடுவான். அதனால குழந்தைய கூப்பிடும் போதே அன்பா பாசமா கூப்பிடணும், அந்த பழக்கத்தை பக்குவத்தை வச்சுக்கணும். அப்படி எப்பவுமே லூஸா கூட சொல்ல, எப்பவுமே டைட்டா அப்படி பார்த்தா மிலிட்ரி மேன் வீட்டுக்குள்ள போனாலே ரஃப் அண்ட் டஃபா, அப்பா வந்துட்டு பயப்படவும் கூடாது. ரொம்ப லூஸா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது. குழந்தை வீணா போயிடும். அது பெண் குழந்தைங்க, சாதாரண பெண் குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தீங்க, ரொம்ப ரொம்ப அடம் பிடிச்சி அடிச்சு வளர்த்தீங்கன்னு சொன்னா எந்த இடத்துல பாசம் இருக்குதோ அந்த இடத்துல போயிடும். உங்களுக்கு விளக்கமா சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல யாராவது அன்பா பாசம் கட்டினாங்க, மாற்று மதத்தார் பாசம் கட்டினா சொன்னா அந்த பெண் குழந்தை அவன் பின்னாடி போயிடும். நல்லா காப்பாத்துறோம். நீங்க குழந்தைய வளர்க்குற சைக்காலஜி முதல்ல நமக்கு தெரியல. டிவி பாக்குறீங்க, மொபைல் கொடுக்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டான செயல். ஒரு இடத்த விளையாட்டா சொல்லுவாங்க, கணக்கெடுப்பு ஒரு கணக்கெடுப்பு வச்சாங்கன்னா சராசரியா ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு டிவி பாக்குறாங்க, சனி ஞாயிறு ஆன்வல் லீவு எல்லா லீவும் கணக்கெடுத்து சராசரியா
ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு டிவி பார்க்க தெரியுமா? 24 மணி நேரத்துல ஒரு குழந்தை சராசரியா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் டிவி பார்க்குதான். எங்க உருப்பிடும் அந்த குழந்தை? அந்த வீடு எப்படி உருப்பிடும்? அந்த வீட்டுல எப்படி பறக்கத்து இருக்கும்? ஒரு கதையை தமிழ் விளையாட்டா சொல்லுவாங்க, தந்தை மகனும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஏதோ ஒரு பாட்டோ ஏதோ நியூஸ் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துருக்கும் போது அந்த ஒரு ஆபாசமான பாட்டு, ஆபாசமான வரி, ஆபாசமான அந்த வீடியோ வருது. அது வரதுக்கு முன்னாடி தந்தைக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே தந்தை பார்க்கலாம், பக்கத்துல மகா இருக்கு, வயசு வந்து பையன் இருக்குன்னா, வயசு வந்து பொண்ணு இருக்குது, என்ன பண்றதுனே தெரியல. உடனே சொன்னா, போய் தம்பி உள்ள போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னா. இவன் போய் தண்ணி கொண்டு வரதுக்குள்ள அந்த சீன் முடிஞ்சு போச்சு. ஒரு ஏதாவது அண்ணா ஆணும் பொண்ணு ஒன்னா இருக்க சீன் ஏதோ ஒன்று வருது, பாட்டுல ஏதோ ஒன்று வருது. அப்போ அந்த சீன் வரதுக்கு முன்னாடி தந்தை சொல்றாரு, வீட்டுல போய் தம்பி உள்ள போய் தண்ணி கொண்டு வா, பொண்ணு அந்த பொண்ணு பொம்பளை பிள்ளை பாப்பா உள்ள போய் தண்ணி கொண்டு வா அப்படின்றாங்க. அந்த பொண்ணு தண்ணி கொண்டு வரதுக்குள்ள அந்த நியூஸ் முடிஞ்சு, அந்த சீன் முடிஞ்சு போச்சு. வேற சீன் வந்துருச்சு. நாடகமா இருக்கட்டும், இப்ப நாடகம் சொல்லவே தேவையில்ல, படத்துக்கு ஈக்குவலா வருது. எந்த படத்துக்கு குறைஞ்சிட்டு நாடகம். அப்படி படத்துல என்னென்னலாம் எல்லா சீனை காட்டணும், ஆபாசமான சீன், அசிங்கமான சீன் எல்லாமே நாடகத்துல காட்ட ஆரம்பிச்சுட்டான். நாடகமும் டிசிப்ளின் கிடையாது. பின்னாடி சொல்றேன் அதை பத்தி. இப்போ அந்த சீன் வந்தனே போயிடுச்சான், தண்ணி கொண்டு வந்துட்டா, தண்ணி குடிச்சான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை விட மோசமான சீன் வருது. இப்ப இவனுக்கு ஒண்ணுமே புரியல. தந்தைக்கு தண்ணி கேட்டு என்ன பண்றது? அப்ப மகன் சொல்றானா, நான் உள்ள போய் தண்ணி கொண்டு வரட்டா அப்படின்றான். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் தந்தை சொன்னாரு, பின்னாடி அவனே புரிஞ்சுக்கிட்டான். இந்த சீன் நம்ம பார்க்கலாம் அப்பா நினைக்கிறான்னு. தாயும் பிள்ளையும் ஒரு வயசுக்கு வந்து பிள்ளை கூட குடும்பமும் ஒன்னா உட்காந்து டிவி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஆபாசங்கள் அசிங்கங்கள் நிறைஞ்சு போச்சு. நான் படத்தை பத்தி நாடகத்தை பத்தியே சொல்லல, ஒரு விளம்பரத்தை சொல்றேன். எந்த விளம்பரமாச்சும் அசிங்கம் இல்லாமல் ஆபாசம் இல்லாமல் ஏதாவது விளம்பரம் வருதா? ஒரு விளம்பரத்தை சொல்லுங்க, இந்த விளம்பரம் நீட்டா இருக்குது அப்படின்னு. எல்லா விளம்பரத்திலும் விளம்பரம் சம்மந்தமே இருக்காது. பிஸ்கெட்டுக்கும் பொம்பளை பிள்ளைங்க சம்மந்தம் இருக்காது. ஒரு பொம்பளை பிள்ளை வச்சு பிஸ்கெட், ஒரு சினிமா நடிகை வச்சு பிஸ்கெட் விளம்பரம் பண்ணுவான். அந்த பிஸ்கெட் விளம்பரத்துக்கும் அந்த பெம்பளை அந்த நடிகைக்கும் சம்மந்தமே இல்லை. அவ ஏதோ சாப்பிடுவான், அதை போடுவான். ஏன்னா கவர்ச்சியை காட்டுறாங்க. இந்த கவர்ச்சி கொடுத்தா நீங்க வாங்குவீங்க அப்படின்னு. ஒரு ஷாம்பு பாட்டில் ஒரு ஹீரோயின் குடிக்கிற மாதிரி காட்டுவோம். அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னு சொல்றேன்னு சொன்னா, அவ்வளவு அசிங்கம், அவ்வளவு ஆபாசம் நிறைஞ்சிய உலகம் தான் இது. முந்தின காலத்துல என் வயசுல இருக்கும் போதுதான் 15 வயசுல தெரிய வேண்டிய விஷயம்லாம் இப்ப 6 வயசு பையனுக்கே தெரியுது. அவன் சொல்றான், இது குடும்பமா தெரியாது, இது தெரியாம எப்படி படிச்சீங்க அப்படின்னு நம்மள நக்கலா சிரிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. 15 வயசு நமக்கு என்ன செல்போன் என்னன்னு தெரியாது, போன் என்னன்னு தெரியாது, இன்டர்நெட்ல இமெயில், இன்ஸ்டாகிராம், இன்னமும் எனக்கு இன்ஸ்டாகிராம் என்னன்னு தெரியாது, ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரியாது. ஆனா 6 வயசு பையன் அப்படியே டக்கு டக்கு நோண்டுறான். கேட்டா என்ன சொல்லுவான், இதுக்கு தெரியாது எப்படி நீங்க அச்சத்தானீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கறான். அந்த அளவுக்கு மோசமா போச்சு. போன் ஒரு அத்தியாவசியம் தான். குழந்தை உள்ள இருக்கிறது இல்லையா, அது பூ மாதிரி, மல்லிகை பூ மாதிரி பிஞ்சு உள்ளம். அந்த உள்ளத்துல இப்ப இருக்க நாடகமும் ஊடகங்களும் அசிங்கங்கள், வன்மங்கள், ரத்தங்கள், காதல், ஆபாசம், காமம் எல்லாம் திணிச்சு விட்டுருச்சு. எப்படி இருக்குது உலகம்? அது எதிர்காலத்த உலகம் எப்படி இருக்குன்னு நினைச்சாலே பயமா இருக்குது. இல்ம கத்துக் கொடுக்க ஒரு விஷயத்த ஒரு இல்ம கத்துக் கொடுக்க தயாரா இல்லை. ஆனா நம்ம படிக்க வைக்கிறோம், டியூஷனுக்கு அனுப்புறோம். டியூஷன்லாம் தேவையே கிடையாது. நான் எத்தனையோ பையன்ல சொல்லியிருக்கேன், 6வது படிக்கிறவங்க டியூஷனுக்கு சம்மந்தமே கிடையாது. 6th படிக்க எதுக்கு டியூஷன்? 5வது படிக்க போய் டியூஷன் சேர்க்கிறேன், எதுக்கு டியூஷன்? 4வது படிக்கிறான், 5வது, அவனுக்கு டியூஷன் தேவையில்லை. முந்தைய காலத்துல 10th படிக்கிறவங்க டியூஷன் வைப்பாங்க, 12th டியூஷன் வைப்பாங்க. அதுவும் யார் மக்கா இருக்கிறோன்னு அவனுக்கு தான் டியூஷன், எல்லாருக்கும் டியூஷன் கிடையாது. அதாவது என் தேவையே மாட்டான், ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்றவனுக்கு மட்டும்தான் டியூஷன் டியூஷன் வைப்பாங்க. அதுவும் அது 100க்கு ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்கானா 2 பேர் தான் டியூஷன் போவாங்க. அந்த 2 பேர் ஆக மக்கா இருப்பாங்க, அவங்க தான் டியூஷன் போவாங்க, பாஸ் ஆயிடுவாங்க. ஆனா இப்போ அந்த கிளாஸ்ல 10 பேர் டியூஷன் போறாங்க, 5வது படிக்கும் டியூஷன் போறான், 4வது டியூஷன். இதுக்கு டியூஷனே தெரியல. காசு பீந்து அல்லாஹ்தாலா கொடுத்த காசு நாளைக்கு கேள்வி கேட்பான், எப்படி சம்பாதிச்சு நல்லா கேள்வி கேட்பான். இன்னொரு கேள்வி, அந்த சம்பாதிச்ச காசு எப்படி செலவு பண்ணுன்னு கேட்பான். நீ இப்ப நான் டியூஷனுக்கு அனுப்புறேன் அப்படின்னா, அப்ப எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறேன்? ஸ்கூலுக்கு அனுப்புறப்போ எதுக்கு டியூஷன் அனுப்புறீங்க? காலையில் 8 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஸ்கூல், ஓகே. திரும்ப 4:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஸ்கூல் டியூஷன் சொன்னா, அப்ப அல்லாவுக்கு எப்ப நேரம் ஒதுக்குவீங்க? மதசாக்கு பள்ளிவாசி, உங்க ஊர்ல உங்க ஏரியால இவ்வளவு பெரிய பள்ளிவாசி அல்லா கொடுத்துருக்காங்க, நினைச்சுக்கணும் பார்க்கல. சீட்டு பள்ளியா இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த பள்ளியில இமாமா இருக்கிறேன். அல்லாவோட கிருபையில நான் சீட்டு பள்ளியா இருந்துச்சு, பாத்ரூம் வந்துச்சு, அப்புறம் மோட்டர் போட்டாங்க, பள்ளிவாசல் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. அல்லாவோட கிருபையில மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. மக்கள் தரம் உயரல, மக்கள் தரம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. நான் வருமா பள்ளிவாசல்ல அப்படியே வயசு பசங்க நிறைஞ்சு போய் கிடப்பாங்க. இப்ப ஒரு வயசானவங்க 2 பேர் வராங்க, பசங்க எப்பாவது வருவாங்க போவாங்க. நல்லா தெரியும், இங்க வாங்க சொல்ற சவுண்ட் எல்லா வீட்டுக்கும் இங்க இருந்து கேட்கும். ஆனா யாரும் தொழுது அனுப்ப தயாராகவும் இல்லை. அவங்க விளையாடுற சவுண்ட் வீட்டு வரைக்கும் இஷா தொழு பாங்க சொல்றாங்க, இஷா இங்க தொழுறாங்க, பசங்க விளையாடுறாங்க, கத்தி விளையாடுறாங்க. ஆனா பசங்களும் வரல, தாய் தந்தி அனுப்ப தயாரா இல்லை. பசங்க டியூஷன் போய் தயாரா இருக்காங்க, கொஞ்ச நேரம் விளையாட்டுமே. என்ன டயர்டு? அல்லாவோட வாசல் அல்லாவோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்னால முடியல, உங்களுக்கு நேரம் கிடைக்கல, அல்லாவோட ரஹமத்தை வாங்குறதுக்கு நீங்க தயாரா இல்லைன்னு சொன்னா, அல்லாஹ் உங்க துவாவை எப்படி கபூலாக்கும், உங்களுக்கு எப்படி பரக்கத்தை கொடுப்பான்? கோடியா சம்பாதிக்கலாம், செல்வந்தன் கோடி சொன்னா ஈஸியா ஆயிடலாம்.
அந்த கண்ணியம் மதிப்பு அல்லாஹ் மட்டும் தான் கொடுப்பான், வேற யாராலும் கொடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் படிச்சாலும் சரி, ஐபிஎஸ் படிச்சாலும் சரி, உங்களை மதிப்பான். முன்னாடி மதிப்பான், பின்னாடி இவன் நான் எப்படிதான் தெரியும் ஆயிட்டாங்க பின்னாடி குத்துவாங்க. ஆனா நீங்க ஒரு இமாமா இருந்தீங்க, படிக்கவே இல்லை, 5வது தான் படிச்சிருக்கீங்க, ஆனா அஜத் ஆயிட்டீங்கன்னு சொன்னா முகத்துக்கு முன்னால கண்ணியம் கொடுப்பான் அல்லாஹ்தாலா, பின்னாடி கண்ணியம் தருவான். அஜத் இருந்தாரு, போனாரு, வந்தாரு, அஜத் தான் சொல்லுவான், பேரே தெரியாது. நான் 10 வருஷத்துல என் பேர் இப்பதான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த யூடியூப் ஆரம்பிச்சாலும் பேர் தெரிஞ்சு, என் பேர் பல பேருக்கு தெரியாது. அந்த பேரு கூட சொல்லி கூட கூப்பிட அல்ல வைக்க மாட்டான். அந்த அளவுக்கு மரியாதை அல்லா தருவான். அந்த இல்முல அல்ல பறக்கத்தை கொடுத்துருக்கான். நிறைய பேருக்கு அது விஷயம் தெரியதே கிடையாது. இல்முல அவ்வளவு பறக்கத்து அல்லா இருக்குது. உங்க குழந்தைங்க ஆலிமா, உங்க குழந்தைங்கள எத்தனையோ குழந்தை வச்சு அல்லா தலா தீனை உயிர்ப்பிப்பான், தீனை ஹயாத்தாக்குவான். நமக்கு தெரியல எத்தனை குழந்தைகள் அல்லா தலா வச்சு ஹாஃபிஸ் ஆக்குவான், ஆலிமாக்குவான், தீனை உயிர்ப்பிப்பான்னு சொல்லி உங்களுக்கு அல்லா தலா ஒரு குழந்தைகள அந்த ஞாபகம் அல்லா தலா கொடுத்த அந்த கிஃப்ட், அந்த குழந்தைங்கள சக்தி எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கிறான். ஒண்ணு இல்ல, சலாசம் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க, ஒரு வழியா பிரயாணம் செஞ்சு போனாங்க சஹாபாக்கள் கூட. அப்ப சலாசம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆடு ஓட்டிட்டு இருந்தான். அப்ப ஆடு ஓட்டிட்டு போது சஹாபாக்கள் சலாசம் சொல்லி அனுப்பாங்க, தோழட்ட அந்த ஆடு இடையில ஒரு ஆடு வாங்கிட்டப்பா, பால் கறக்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த சஹாபி போய் ஆட்டு கேட்கறாரு, ஒரு ஆடு கொடுங்க பால் கறக்கலாம். அப்ப அந்த இடையன் சின்ன பையன், வயசு கூட 10-15 வயசு தான் இருக்கும், அவன் சிரிக்கிறான், ஏன்பா இது மரட்டை குட்டி ஆடி இது எப்படி பால் வரும் அப்படின்னு. அப்ப அந்த சஹாபி சொல்றாரா, அதெல்லாம் எங்க நாயகம் சலாசம் பார்த்துப்பாங்க, அல்லாஹ்வோட ரசூல் வந்திருக்கு, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, ஆடு தரதான் உன் வேலை. சஹீஹான ஹதீஸ், நான் கத்துக்கதெல்லாம் சொல்லல, நீங்க தரதான் உங்க வேலை, அது அல்லாஹ் தஆலா பார்த்து சலாசம் பார்த்துப்பாங்க சொன்ன உடனே அந்த ஆடு மேய்க்கிற அந்த பையன் அந்த ஒரு சின்ன குட்டி ஆடை பிடிச்சி கொடுக்குறான். சலாசம் முபாரக்கான மடியில வச்சு ஒரு துவா ஓதி அந்த ஆட்டுல மடியில பாலை கறக்குறாங்க. பால் அல்ஹம்துலில்லாஹ் பால் பரக்கத்தா வந்துட்டே இருக்குது. கூட எல்லா சஹாபாவும் குடிக்கிறாங்க, சலாசம் குடிக்கிறாங்க. அதை அந்த ஆட்டு பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டே இருந்து கடைசி சலாசம் கேட்கறாங்க, உனக்கு ஏதாவது வேணுமாப்பா, நமக்கு உதவி செஞ்சிருக்காரு, பசிக்கு பால் கொடுத்தான் இல்லையா, ஏதாவது வேணுமாப்பா அப்படின்னு சலாசம் கேட்டவுடனே அந்த பையன் கேட்டானா, பால் கேட்கல, காசு எல்லாம் கேட்பான், சேர்த்து பார்த்தாங்க. ஆனா அந்த பையனை திரும்பி கேட்டான், அல்லிமினி கலிமத்தன் குல்தஹா இந்தல் ஹலம், நீங்க பால் கறக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே சலாசம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். இவன் பார்க்கறது சின்ன பையனா இருக்க, ஒரு ஆடு மேய்க்கிற பையன் இவ்வளவு பெரிய இல்மா, இவன் என்ன நம்ம ஏதாவது உதவி செஞ்சு நம்ம என்ன கேட்போம், எனக்கு போய் ஒரு 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, இல்ல அந்த பாலை பண்ணி கொடுதான் கேட்போம். ஆனா அந்த பையனை திரும்பி கேட்டான், அதாவது எது மூலியமா பால் வருது டோட்டல் விஷயத்தை மொத்தமா கேட்டுட்டான். ஒரு உண்டியில 1 ரூபா எடுத்தது பெருசா, அந்த உண்டியில கேட்கறது பெருசா. அந்த உண்டியில ஏதாவது காசு எடுத்துக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், அந்த உண்டியில கொடுத்துறியா அப்படி கேட்கற மாதிரி அந்த களிமாவை என்ன சொல்லித்தாங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டான். சல்லாசம் ஆச்சரியப்பட்டு போய் தோல்ல கை போட்டு, நீ சாதாரண பையன் கிடையாதுப்பா, உங்ககிட்ட அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய இல்மு வச்சிருக்கான்னு சொல்லி அவன் அப்படியே சல்லாசம் கூப்பிட்டு போயிட்டாங்க. வரலாற்றை பதிவு செய்றாங்க. பின்னாடி அவர் நிறைய ஹதீஸ் அறிவிச்சாரா, அவர் பேரை உச்சரிக்காத மூமினே கிடையாது. அவர் யார் தெரியுமா, அவர் தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய சஹாபி. வரலாற்றை நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. ஹதீஸ் கிதாப் வந்து பார்த்தா சொன்னா அவங்க ஹதீஸ் நிறைய இருக்குமா. அந்த ஆட்டு இடையன்ட்டு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய இல்மு வச்சிருந்தான். விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மாதிரி நம்ம பசங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா நிறைய விஷயத்த வச்சிருக்கிறான். ஆனா நம்ம அதை கொண்டு வரதான் தயாரா இல்லை. அல்லாஹ் தஆலா நம்ம அந்த குழந்தையோட அறிவு, அந்த குழந்தையோட இல்மை தெரிஞ்சு, அந்த குழந்தை எது ஆர்வமோ அதை தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு அது கூட பழகதான் நம்ம முக்கியம். ஆனா குழந்தைய நம்ம வேஸ்டா வளர்க்க தெரியாம வளர்க்குறோம். துன்யால வறுமை கிடையாது, துன்யால யாருக்கு வறுமை கிடையாது. முந்த காலத்துலாம் ரம்ஜானுக்கு ஒரு துணி, பக்ரீத்துக்கு ஒரு துணி, அவ்வளவுதான். டோட்டலா ஒரு வருஷத்துக்கு 2 துணி தான். ஆனா இப்ப சொல்லவே தேவையில்லை. பர்த்டேக்கு ஒரு துணி, யாரோ நிச்சயதார்த்தம், பக்கத்து வீட்டு சம்மந்தமே இல்லை நிச்சயதார்த்தம், அவங்களுக்கு ஒரு துணி, அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு இவன் துணி எடுப்பான், அவங்க கல்யாணத்துக்கு இவரு துணி எடுப்பார். பெண்கள் சொல்லவே தேவையில்லை. 1க்கு 2 ட்ரெஸ் எடுப்பாங்க. யாரா சொந்தக்க கல்யாணம் பத்திரிக்கை வச்சா போதும், பத்திரிக்கை வச்சாலே போதும், உடனே பர்ச்சேஸ் தான். யாருக்கெல்லாம் தேவையில்ல, பத்திரிக்கை வச்சுட்டாங்க கல்யாணத்துக்கு நம்ம கௌரவமா கண்ணியமா போனாங்க. அப்படி அந்த ட்ரெஸ் எடுக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு மேய்ச்ச கிளிப்பு என்ன, வளையல் என்ன, செயின் என்ன, மோதிரம் என்ன, எல்லாம் மேய்ச்சா இவனுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ண தயாரா இருக்கிறாங்க. அதாவது துன்யால வறுமை யாருக்கும் கிடையாது, ஆனா தீன்ல வறுமை. ஒண்ணுமே தீன்ல வரும். அந்த காலத்துல ஒரே ஒரு லப்பர் பேட்டா செருப்பு, 100 ரூபாய் செருப்பு, அதை போட்டு தேய்ப்பாங்க. அந்த செருப்பு போட்டோன்னு சொன்னா குதிகால் மண்ணில் தேய்க்கிறாரு, செருப்பு தேஞ்சு போற வரைக்கும் செருப்பு போட்டுப்பாங்க. அந்த செருப்பு வார் பிஞ்சாவும் அடியில ஊக்கு போட்டு பின்னி போட்டு பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஸ்கூலுக்கு ஒரு ஷூ, வெளியில மாத்துக்கு ஒரு ஷூ, பாத்ரூமுக்கு ஒரு ஷூ, ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஷூ. அது தீன்ல பர்ஃபெக்டா பணக்காரனா இருக்கிறாங்க. ஒரு நபர் வயசு பையன் நடந்து வந்தான்னு சொன்னா அவங்க கூட 1 லட்சம் சொத்து வருது அப்படின்னா, அவன் பைக் ஒரு 60,000 இருக்கும், அவன் போட்டுக்க செயின், வாட்சி, மோதிரம் பார்த்தா அவன் நடமாட நகை கடை மாதிரி வருவான். ஒரு வாலிப பையன் ஒருத்தர் வந்தான்னு சொன்னா அவன் மதிப்பு 1.5 லட்சம் இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ் துன்யால அல்லாஹ் பறக்கத்தா கொடுத்துறான். ஆனா தீனு பார்க்கும்போது யாருக்குமே எதுவுமே இல்லை. தீன்ல எல்லாம் வறுமையா இருக்கும். ஏன்னு சொன்னா தீன் இல்மு கற்றுக் கொடுக்கல. பிள்ளை எப்படி வளர்க்கணும் யாருக்குமே தெரியல. குர்ஆன்ல நிறைய தாய் தந்தை பத்தி அல்லாஹ் உதாரணம் சொல்றான். குறிப்பா
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி பார்த்தோம்னு சொன்னா, இப்ராஹிம் இஸ்லாம் இப்ப இஸ்லாத்துல கடமை மொத்தம் 5: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜில நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன அமல் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஹஜ்ஜில போய் கேட்டவங்க தெரியும் ஹஜ்ஜில என்ன அமல் செய்யறாங்க. ஹஜ்ஜில போனோம்னு சொன்னா முழுக்க முழுக்க தொங்கோட்ட விடுவாங்க, சைத்தான கல்லடிப்பாங்க, தவாப் செய்வாங்க. இது எல்லாரும் யார் செஞ்சது தெரியுமா? எல்லாமே ஒரு குடும்பம் செஞ்ச அமல் தான். ஒரு குடும்பம் செஞ்ச அமல நம்ம செய்ய சொல்றோம். ஹாஜிர் அலி இஸ்லாம் செஞ்சது, இப்ராஹிம் இஸ்லாம் செஞ்சு, இஸ்மாயில் செஞ்சது. இந்த 3 பேர் செஞ்சதை ஹஜ்ஜில செய்யணும். அதுதான் ஹஜ், வேற ஹஜ் கிடையாது. அவங்க செஞ்சதை நம்ம செய்யற பார்த்தீங்கன்னா அதுதான் ஹஜ். அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க? அதாவது அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில ஒரு தாய் தந்தை பிள்ளை ஒரு குடும்பத்தோட தியாகத்தை அல்லாஹ் உணர்த்துறான். அதுதான் ஹஜ். குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா வாழ்க்கைய சொல்லி காட்டுறதுல வாழ்ந்து காட்டுறதுதான் வாழ்க்கை. ஹாஜிர் அலி இஸ்லாம் நீண்ட காலமா குழந்தை இல்லை, குழந்தை பிறக்குது. ஹாஜிராக்கும் இப்ராஹிம் குழந்தை 80 வயசுல வரலாற்றை பதிவு செய்றாங்க. 80 வயசுல இப்ராஹிம் இஸ்லாம் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தள்ளாட்ட வயசு குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான், உங்க மகனையும் உங்க பிள்ளை உங்க மனைவியும் மக்காண்ட பொட்டல் மைதானத்தை போட்டு விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி. இப்ப நினைக்கும் மக்கா அப்படி கிடையாது. எங்க பார்த்தாலும் மணல் தான். ஒரு சின்ன ஒரு பூண்டு கூட ஒரு பில்லு கூட இருக்காது. அவ்வளோ பாலைவனம். ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை, பறவை இல்லை, மிருகம் இல்லை, எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரே மைதானமா இருக்கும். அந்த இடத்துல போய் உங்க மனைவியும் உங்க பிள்ளையும் விட்டுட்டுவான்னு சொல்லி எல்லாம் கட்டளையிடறான். கொண்டு போய் இப்ராஹிம் விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு திரும்பும் போது கேட்கறாங்க, ஹாஜிர் அலி இஸ்லாம் இப்படி எங்களை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. கையில ஒரு பை நிறைய பேரிச்சம்பழம், ஒரு கோலை நிறைய தண்ணி, ஒரு வாட்டரைக்காய் நிறைய தண்ணி, தோல் பையனே தண்ணி கொஞ்சம் தட்டுல பேரிச்சம்பழம் 2 தான் இருக்குது. கை குழந்தை, பிச்சின குழந்தை, நடக்க கூட தெரியாது, பேச கூட தெரியாது. அந்த கை குழந்தை 2 பேர் சொல்லி இப்ராஹிம் திரும்ப போறாங்க. அப்ப ஹாஜிர கேட்கறாங்க, இப்ப எங்களை விட்டுட்டு போறீங்களே, அனாதையை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லும் போது இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு ஹாஜிர கேட்கறாங்க. ஹாஜிரானா மனைவி, இப்ராஹிமோட மனைவி கேட்கறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு. அப்ப இப்ராஹிம் சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க, தலையை தான் ஆட்டுறாங்க. அப்போ ஹாஜிரா சொல்றாங்க மனைவி, அப்படியா தான் ஃபைதன், அப்படியா இருந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு திருப்பி இப்ராஹிம் சமா கனவு கண்டாங்க. என்ன கனவு? எல்லாத்துக்குமே தெரியும் சம்பவம். தம் மகனை இஸ்மாயில அறுக்கிற மாதிரி, அதாவது அல்லாஹ்க்கு பலி கொடுக்குற மாதிரி கனவு காண்றாங்க. அந்த கனவு உண்மைப்படுத்துக்காக திருப்பி மக்காவுக்கு போறாங்க. வந்து 10 வருஷம் கழிச்சு மகன் பிறந்த கை குழந்தை விட்டுட்டு போன அந்த மகனை 10 வருஷம் கழிச்சு கூப்பிட வராங்க. 10 வருஷம் கூப்பிட்டு வந்த உடனே மகன் அறுக்க போறாங்க. சம்பவம் பெருசு, சுருக்கமா சொல்றேன். மகன் அறுக்க போறாங்க. அப்ப மகன் சொல்றாராம், யாரு 10 வருஷமா தந்தையோட சகவாசமே இல்ல, 10 வருஷமா தந்தைக்கு மூச்சு காத்தே படல, 10 வருஷமா தந்தைக்கு ஓடி ஆடி விளையாடல, பேசல, நடக்கல, எங்கேயும் கூட்டு போல, கை குழந்தை விட்டுட்டு போன அந்த தந்தை 10 வருஷம் கழிச்சு வராரு. வந்து உன்னை அறுக்க போறப்பா அப்படின்னு சொல்றாரு. நம்ம நிலைமையில எப்படி இருக்கும்? நீலாம் அப்பனா நீ எனக்கு வளர்க்கவே இல்லை, சரியா காசு கொடுத்து சரியா படிக்க வைக்கிற, என்ன போய் நீ அறுக்க போற சொல்லி நியாயமா அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த இஸ்மாயில் சொல்றாராம், அப்படியே இருந்தா நான் அருங்க. எப்படி அருங்க? முறுக்கணிச்சு வச்சு அடுங்க, மல்லாக்கு படார்த்தா அவங்க என்னை பார்த்த பாசம் வந்துடும், அருங்கன்னு சொல்லி அறுக்க சொல்றாங்க. அறுக்கும் போது இஸ்மாயில் சொல்றாங்க, நீங்க தந்தையை நான் அருங்க, நீங்க ஆசை அல்லாஹ் கட்டளை பிரகாரம் அருங்க. என்ன இன்ஷா அல்லாஹ் சஜுதுரி இன்ஷா அல்லாஹ் என்ன சாபிரின், என்ன பொறுமையாளர் என்ன பார்ப்பீங்க என்பதாக இஸ்மாயில் சொல்றாரு. தாய் சொன்ன அதே வார்த்தை 10 வருஷம் கழிச்சு தாய் சொன்ன அதே வார்த்தையை மகன் சொல்றாருன்னு சொன்னா அந்த வளர்ப்பு எப்படி இருந்திருக்கும்? அதுதான் சொல்ல வர உங்களுக்கு விஷயம் புரியுதா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஜிரா சொன்ன அதே வார்த்தை இன்ஷா அல்லாஹ் என்ன நீங்க பொறுமையா பார்த்துப்பீங்க, அந்த ஹாஜிரா சொன்ன அதே வார்த்தையை தந்தையோட சகவாசமே இல்லாம ஒரு தாய் தன்னந்தனியா வளர்த்து எடுத்திருக்க அந்த பிள்ளைய 10 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை அதே வார்த்தை சொல்லுது, இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையா பார்த்துப்பீங்கன்னு சொல்லுன்னு சொன்னா அந்த வளர்ப்பு எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்படிதான் நம்ம பிள்ளையை வளர்க்கிறோம். அப்படி நம்ம யார் வளர்க்குறோம்? அப்படி நம்ம வளர்க்கறதே கிடையாது. அட்வைஸ் ஈஸியா பண்ணிடலாம், ஆனா அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறாங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வஜ்அல்னி முத்தகீன இமாமா, யா அல்லாஹ் என்ன என் குழந்தைக்கு வழிகாட்டி ஆக்கு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் துஆ செஞ்சாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் பிள்ளை வளரும். நம்ம ஃபஜ்ர் தொழுக போனோம்னு சொன்னா நம்ம தஹஜ்ஜுத் தொழுதா நம்ம பிள்ளை ஃபஜ்ர் தொழுகையாலே ஆயிடும். நம்ம ஃபஜ்ர் தொழுக போனா உங்க பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா மதரசாக்கு வந்துடும். தாய் அந்த மாதிரி வீட்டுல நீங்க பாங்க சொன்ன உடனே முசல்லா போட்டு தொழு ஆரம்பிங்க, உங்க பிள்ளைங்க தானே ஆட்டோமேட்டிக்கா நம்ம பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. பெண் பிள்ளை தொழு ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க தொழுது இல்ல, குச்செடுத்து போடா துளு போடா வாங்க சொல்லிட்டாங்க, போடா அவன் எப்படி போவான்? நீங்களே அடிப்படை நீங்களே தொழுகலையே. எவ்வளவு பெரிய இமாம் வந்தாங்க, புகாரி இமாமா, அபு ஹனீஃபா இமாமா, சாஃபி இமாம், எல்லா இமாமும் வந்தாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி போதில் பேரண்ட்ஸ் தான் வந்தாங்க. தாய் தந்தைக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. சாஃபி இமாம் பத்தி பார்த்தோம்னு சொன்னா, சாஃபி இமாம் பலஸ்தீன்ல இருந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி மக்காவுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஜம்ஜம் தண்ணி அந்த கிணறு கிட்ட ஒரு உஸ்தாது பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்களாம். அப்போ இந்த சாஃபி இமாமுடைய தாய் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இப்படி பாடம் எடுக்கிறாரு, என்னுடைய பிள்ளைய சின்ன குழந்தை என்னுடைய பிள்ளைய இந்த உலகத்துக்கு இமாமா ஆக்காம எனக்கு மௌத்து கொடுத்துறாத. எப்படி துவா செய்யறாங்க, இந்த மாதிரி என் பிள்ளைய உலகத்துக்கே இமாமா ஆக்காம எனக்கு நீ மௌத்து கொடுத்துறாரு தாய் துவா செய்யறாங்க. அந்த ஒரு துவா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இந்த வரையும் அவங்க பின்பற்றணும். அவங்களோட பேரை சொல்லிட்டே இருக்கிறோம். எப்படி அவங்க இமாமா ஆகிறத பார்க்காத வரைக்கும் நல்லா அவங்க மௌத்து கொடுக்கல. அந்த மாதிரி தாய் வளர்க்கணும். எந்த தாய் அப்படி வளர்க்குறாங்க?
சாஃபி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு போய் உஸ்தாதை கொண்டு கொடுக்குறாங்க. மக்கால கொண்டு உஸ்தாதே சின்ன வயசு கொண்டு போய் என் பிள்ளையை ஓத கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி மக்தப் மாசம் அனுப்புறாங்க. அவர் பிஸ்மில்லா ரஹ்மான் உஸ்தாதா, இதெல்லாம் கதை கிடையாது, வரலாறு. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் உஸ்தாத சொல்றாங்க. அப்போ அந்த சாஃபி ரஹ்மத்துல்லாஹி பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஃபாத்திஹா சூரா ஓதுறாங்க. சின்ன குழந்தை குர்ஆன் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஓத கிட்டத்தட்ட 15 ஜூஸ் மனப்பாடம் ஓதி தள்ளிட்டாங்க. குர்ஆன் 30 ஜூஸ் 15 ஜூஸ் ஓதிட்டாங்க. இமாம் அந்த உஸ்தாது ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி நீங்க இது குர்ஆனை பார்த்தது இல்லை, எப்படி நீங்க ஓதுறீங்க கேட்ட போது அந்த மகன் சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியம். நான் குர்ஆனை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, ஓதுனது கிடையாது. ஆனா நான் வயிற்றுல இருக்கும்போது, கருவா இருக்கும்போது என் தாய் தினமும் குர்ஆனை ஓதுவாங்க. அதை கேட்டு கேட்டு நான் வயிற்றுல இருக்கும்போது மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படி அந்த குழந்தை சொல்லிச்சான். இதெல்லாம் உண்மை, சயின்டிபிக் ரீதியா குழந்தை பேசுறத கருவுல கேட்கும்னு சொல்லி இப்ப நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. எத்தனை குழந்தை பாலுட்டும் போது குர்ஆன் ஓதுது? பாலுட்டும் போது இருக்கட்டும், சாதாரண எப்ப நீங்க குர்ஆன் ஓதுறீங்க? நம்ம ஊர்ல நம்ம குர்ஆன் ஓதுறதே கிடையாது. வீட்டுல குர்ஆன் ஒரு பரக்கத்து. ஒரு வீடு மாறினா அந்த குர்ஆனை முதல்ல கொண்டு போய் ஸ்லாப்ல தூக்கி போடுவோம், அது அப்படியே கிடக்கும். ஏன்னா பரக்கத்துக்கு குர்ஆனை பரக்கத்துக்காக தான் வச்சிருக்கிறோம், எடுத்து ஓதுறதே கிடையாது. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் பத்தி சொல்லும் போது இப்ராஹிம் அல்லதி வஃபா, இப்ராஹிம் வாக்குறுதி மீற மாட்டார் அப்படின்னு நல்லா குர்ஆன் சொல்றான். அதே இஸ்மாயில் பத்தி சொல்லும் போது வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில, அல்லாஹ் அதே இஸ்மாயில் பத்தி வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு சிதகன் வாதி, இஸ்மாயில பத்தி நினைவு கூறுங்க, அவரும் உண்மை தவற மாட்டாருன்னு சொல்றான். அந்த வார்த்தை தான் தாய் தந்தையோட அந்த இப்ராஹிம் வாக்குறுதி மீற மாட்டாரு. அதை பார்த்து இப்ராஹிம் இஸ்மாயில் வளர்ந்தனால இஸ்மாயிலும் வாக்குறுதி மீற மாட்டான் அல்லா சொல்றான். அந்த பார்த்து வளர்ந்தா முக்கியம். அந்த மாதிரி பார்த்து வளர்ந்தாங்க. குர்ஆன்ல குழந்தைய முதல்ல எப்படி சொல்லி தரலாம், உங்க குழந்தைய இப்படி இப்படியே படிக்க வைக்க, டியூஷன் அனுப்புறீங்க, அங்க படிக்க வைக்கிறீங்க, 10th 12th இன்ஜினியர் பிகாம் காலேஜ் எல்லாம் படிக்க வைக்கிறீங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்றான், உங்க குழந்தைக்கு முதல் வார்த்தை என்ன தெரியுமா கத்து தரணும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மாசம் அங்க அல்லாஹ் தஆலா அவங்க வயிற்றுல கருவை, ஆண் தீண்டல் இல்லாம கருவை கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவங்க குழந்தைய பெற்றெடுத்து வராங்க. ஊருக்குள்ள வரும்போது எல்லாருமே கேட்கறாங்க இந்த குழந்தை யார், தாய் தந்தை யாருன்னு கேட்கும் போது அப்போ இப்ராஹிம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தொட்டில இருக்க குழந்தைய பார்த்து என் குழந்தை பதில் சொல்லி கை நீட்டாங்க. பச்சை குழந்தை அப்பதான் பிறந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்து கை நீட்ட உடனே அந்த குழந்தையில இருக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்களா, இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு முதல் வார்த்தை பேசுறாங்க. எந்த குழந்தை முதல் வார்த்தை அல்லான்னு சொல்லுதோ அவங்களுக்கு சொர்க்கம் உறுதி. நிறைய அதாபு உங்க குழந்தைகள் ஓதுறதுனால அதாபு தடுக்கப்படுதா. மக்தப் மாசத்துல குழந்தை ஓதுது இல்லையா, குர்ஆன் ஓதுது இல்லையா, அதனால ஊருக்கு வரக்கூடிய அதாபு அல்ல தடுத்து வச்சிருக்கிறாங்க. இங்க மக்தப் மாசம் நடக்கிறதே கிடையாது, நடந்தா வரது கிடையாது. அல்லாஹ் அதுதானே சொல்ல வரான். உங்க குழந்தை முதல் வார்த்தை என்ன இருக்கு தெரியுமா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அந்த அப்துல்லான்ற வார்த்தையை நீங்க முதல்ல சொல்லுவோம், அல்லாஹ்ன்ற வார்த்தையை முதல்ல சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டான். ஆனா நம்ம அப்படி சொல்றதே கிடையாது. நம்ம பெரிய பெரிய படிக்க வைக்கிறோமே தவிர அந்த வார்த்தையை சொல்றதே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இக்ரா, குர்ஆன்ல முதல் ஆயத்து என்ன தெரியுமா, குர்ஆன்ல முதல் இறங்கின வசனம் என்ன தெரியுமா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படின்னு நல்லா சொல்றான். அதாவது ஓதுங்க, படிங்கன்னு நல்லா முதல்ல சொல்றான். சொன்னது மட்டும் இல்லாம பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நீங்க என்ன ஓதுனாலும் என்ன படிச்சாலும் அந்த என் பேர் இல்லாம படிச்சிடாதீங்க நல்லா சொல்றான். அது ஆயத்தை சொல்ல விஷயத்தை தான், பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நீங்க என்ன படிச்சாலும் சரி, ஐபிஎஸ் படிச்சாலும் சரி, ஐஏஎஸ் படிச்சாலும் சரி, இன்ஜினியர் படிச்சாலும் சரி, கலெக்டர் படிச்சாலும் டாக்டர் படிச்சாலும் சரி, என்னோட இல்மு இல்லாம என் பேர் இல்லாம படிக்காதீங்க நல்லா சொல்றான். விஷயம் என்னன்னு சொன்னா, எவ்வளவு நீங்க இல்ம தீனுடைய துன்யாவுடைய இல்ம கொடுத்தாலும் தீனுடைய இல்முக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மதரசாக்கு அனுப்புங்க, குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓதாம நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சாலும் அதுல பரக்கத்து இருக்காது. அந்த இல்மு துன்யாவோட முடிஞ்சு போயிடும். உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால என்ன ஓதுனாலும் சரி உங்களை குர்ஆனை முதல்ல ஓத கத்துக்கணும் என்பதை அல்லாஹ் சொல்றான். முதல் வார்த்தை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். என்ன படிச்சாலும் மக்தப் மதரசாக்கு முதல்ல அனுப்புங்க. அடிப்படை அதுதான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக இப்படி குர்ஆன்ல நிறைய சம்பவம் சொல்லி காட்டுறான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை என்பது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹ் தஆலா அதை கிஃப்டா சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லும் போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நிறைய உபதேசம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிருக்காங்க. அது ஹதீஸ்ல குர்ஆன்லயும் நிறைய உபதேசம் வருது. சில உபதேசம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களா. அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை கூப்பிட்டு யா புனைய, அருமை மகனே சொல்றாங்க. நம்ம மகனை கூப்பிடுறது எப்படி, முன்னாடி சொன்ன மாதிரி எரும மாட்டை சனின்னு கூப்பிடுறான். ஆனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போடுவோம் யா புனைய, அருமை மகனேன்னு கூப்பிடுறாங்க. முதல்ல சொல்றாங்க, மகனே நீ சேவரை விட மோசமாயிடாத. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு அட்வைஸ் பண்ண. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பேசினாலே ஞானம் குப்படிக்குமா, ஃபுல்லா ஞான வார்த்தையா தான் பேசுவாங்க. அவங்க பேரு லுக்மான் ஹக்கீம், ஞானி லுக்மான் அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். முதல் வார்த்தை லுக்மானை பத்தி சொல்றான், சேவலை விட மோசமாயிடாத மகனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொன்னா, சேவல் அதிகாலை எந்திரிச்சிரும், நீங்க அதிகாலை எந்திரிக்காம தூங்குறையே, அதை விட மோசமா சேவலோட மோசமாயிடாத லுக்மான் சொல்றாங்க. எத்தனை பேர் நீங்க ஃபஜ்ருக்கு வரீங்க, ஃபஜ்ருக்கு எந்திரிக்க தஹஜ்ஜுத் தொழுவுறீங்க, ஃபஜ்ர் அந்த நிறைய பேர் ஃபஜ்ர் தொழுகையை மறந்துடுறாங்க, எந்திரிக்கிறது 7 மணி 8 மணி. அதான் சொல்றாங்க சேவலை மோசமாயிடாத. ரெண்டாவது சொல்றாங்க, உலமாக்கள் மஜ்லிஸ்ல ஆலிம்களோட மஜ்லிஸ்ல அதிகமா கலந்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆலிம்கள்ட்ட நல்லவர்கிட்ட கூட நல்லவர்கள் மத்தியில அல்லாஹ்வோட ரஹ்மத் பரக்கத் இறங்கிட்டே இருக்கும்.
அவங்க கூட சவகாசம் வச்சுக்கிட்டேன்னு சொன்னா அந்த ரஹமத் அந்த பரக்கத் உங்களுக்கும் கிடைக்கும். அதனால ஆளுங்கள் கூட உங்க குழந்தை அதிகமா பழக விடுங்க என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. மூணாவது, கடனை யார்த்தையும் வாங்கிடாத, எந்த காலத்திலும் கடனை வாங்காத அப்படின்னு சொல்றாங்க. கடன் வாங்கினா என்ன சொன்னா பகல்ல உங்களுக்கு கேவலத்தை கொடுக்கும், இரவுல சஞ்சலத்தை கஷ்டத்தை கொடுக்கும். பகல்ல பார்த்தா கேவலமா இருக்கும், எங்க அவன் பாத்துருவானோ, இந்த தெருல போனா இருப்பானோ, அப்படி ஒளிஞ்சு போவான். இரவுல தூக்கமே வராது, கடன் அடைக்காம தூக்கமே வராது. அதனால எந்த சூழலிலும் கடனை வாங்காத அப்படின்னு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. நாலாவது சொன்னாங்க, உங்க பிள்ளைய அடிக்கிறதுக்காக ஒரு கம்பை வச்சுக்கங்க, ஒரு குச்சி ஒரு கோல் வச்சுக்கங்க, எக்காந்து கூட வந்து அகற்றாதீங்க என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்றாங்க. அதுதான் ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எந்த வீட்டுல தன் பிள்ளை அடிக்கிறதுக்காக ஒரு கோல் ஒரு கம்பு தொங்க விடப்படுதோ அந்த வீட்டுல அல்லாஹ்வோட ரஹமத் இறங்கும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. நிறைய விஷயம் ஒவ்வொன்றா டீப்பா பேசலாம், டைம் எல்லாம் சுருக்கமா சொல்றேன். அடுத்து அஞ்சாவது சொல்றாங்க, எங்கெல்லாம் மவுத்து இருக்குதோ, எங்கெல்லாம் மையத்து வீட்டுல இருக்குதோ அங்கெல்லாம் நீ அதிகமா கலந்துக்க. மவுத்து ஒரு சிறந்த உபதேசம், மவுத்து அமைதியான உபதேசம் செய்யக்கூடிய விஷயம். அதனால மவுத்து வீட்டை அதிகமா கலந்துக்க என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஆறாவது சொல்றாங்க, வயிறு நிறைய சாப்பிடாத. சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க, சாயங்காலம் சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க, தூங்கும்போது சாப்பிடுவாங்க, தூங்கிட்டா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படி சாப்பிடாது. நீ வயிறு நிறைஞ்ச பின் சாப்பிடுறது எவ்வளவு கேவலம் தெரியுமா? அதை விட ஒரு நாய்க்கு போடுறது சிறந்தது. வயிறு நிறைஞ்ச பிறகு சாப்பிட்றதை விட ஒரு நாய்க்கு அந்த சாப்பாடை போடுறது சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுறேன். அடுத்து ஏழாவது சொல்றாங்க, மக்கள் உன்னை விழுகிற அளவுக்கு, மக்கள் உன்னை சாப்பிட்ற அளவுக்கு நீ இனிப்பா ஆயிடாத. மக்கள் உன்னை கேவலப்பது இனிப்பா ஆயிடாத. அந்த மாதிரி மக்கள் உன்னை காரி துப்புற அளவுக்கு நீ கசப்பாவும் ஆயிடாத, நடுத்தரமா வாழ்ந்துக்க என்பதாக சொல்றாங்க. ஒவ்வொன்றும் டீப்பான விஷயம், உங்களுக்கு சிந்தனைக்காக தூண்டி விட்டு போறேன். அடுத்து ஏழாவது சொல்றாங்க, அதிகமா மௌனம் மாறி, அதிகமா பேசாத, வள கொல பேசாத, எப்பயுமே சைலண்டா மௌனம் மாறி. மௌனம் ஒரு இபாதத், ஞானத்தோட கதவு திறக்கும். மௌனமா சொன்னா ஞான கதவு ஓப்பன் ஆகிடும் என்பதாக சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, ரப்பி கஃபிர்லி, யாரா என்ன மன்னிச்சுன்னு சொல்லி அந்த திக்ர அதிகமா ஓதிக்கிட்டே இரு என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து தந்தை உபதேசத்தான் வளரும் பிள்ளை, தந்தையோட உபதேசத்துல பிள்ளை வளரும், அம்மாவுடைய மடியில் தான் பிள்ளை வளரும். முதல் மதரசா தாய் தான் முதல் மதரசா. அதனால நல்ல தாயை தேர்ந்தெடுக்கணும். ஏன் சொல்றேன்னு சொன்னா, உமர் அலி ஆட்சி காலத்துல ஒரு தந்தை வராரு. தந்தை வந்து பிள்ளையை பிள்ளையை பத்தி புகார் சொல்ல வர்றாரு. அமீர் முஃமினீனே, எப்பதான் என் பேச கேட்கவே மாட்டேங்கிறான், அடங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி தந்தை தன் மகனை பத்தி புகார் சொல்றாரு. அப்போ உமருடைய மகனை கேட்கறாங்க, ஏன் பண்ணி இப்படி பண்ற, தந்தை பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ உடனே மகன் கேட்கிறாரா, அமீர் முஃமினீனே, ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உமர்ல ஏன் நீ அடங்கல அப்படின்னு கேட்டதுக்கு உமர்ல பார்த்து இந்த மகன் கேட்கிறாரா, ஒரு தந்தை சிறந்த தந்தை நல்ல தந்தைன்னு சொல்றீங்களே, அந்த நல்ல தந்தைகள் அடையாளம் என்ன அப்படின்னு உமரனை பார்த்து கேட்கும்போது உமர் என்ன சொல்றாங்கன்னா 3 விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. முதல் விஷயம், நல்ல தாயை தேர்ந்தெடுக்கிறோம். நல்ல தாயை தேர்ந்தெடுக்கிறது ஒரு தந்தையோட கடமை. ஆனா நம்ம அப்படியா, வாலிப பசங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கறது, மாற்றம் அந்த பொண்ணை பார்க்கறது, லவ் பண்றது, இந்த பெண்ணை வந்தா வீட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படி யோசிக்கிறது, அப்படியே வழி தவறி அப்படியே போயிடறாங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்களோட முடியாது, உங்க சந்ததி உருவாக்கக்கூடிய விஷயம் உங்க மனைவிக்கு தான் உங்க சந்ததி உருவாகும். அந்த சந்ததி உருவாக்கக்கூடிய அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கும் விஷயத்துல நீங்க நல்ல வம்சமா, நல்ல குடும்பமா, நல்ல தீன்தாரி, நல்ல சாலிகான பெண்ணை தேர்ந்தெடுக்கும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் உமர் சொல்றாங்க, ஒரு நல்ல தாயை தேர்ந்தெடுக்கிறது தந்தையோட கடமை. நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னு சொன்னா அது உங்களோட முடியாது, உங்கள் பிள்ளை உங்கள் மனைவி மூலமா உங்க வம்ச விருத்தி ஆகணும். சொன்னா நல்ல தாயை தேர்ந்தெடுங்க என்பதாக உமர் சொல்றாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்கறாங்க, மகன் சொல்றாரு, குழந்தைக்கு நல்ல பேரை வைக்கலாமா. இப்ப வரக்கூடிய பேர்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்டைலா, வாயில் நுழையாத ஸ்டைலா, இன்டர்நெட் பார்த்து நெட்டை பார்த்து வைக்கிறது, ஸ்டைலா வைக்கிறது, கேட்டா ஸ்டைலா வைக்கன்னு சொல்லி பேர் எப்படி இருக்குதோ அந்த குணம் அப்படித்தான் மாறுமா சொல்றாங்க அறிஞர்கள். நீங்க பேர் வைக்க சொன்னா அந்த பேர் நல்ல அர்த்தமுள்ள நல்ல சாலிகங்கள் பேரா, நல்ல சஹாபி பேரா, நல்ல தாபியங்கள் பேரா, உலமாக்கள் பேரா பார்த்து வச்சீங்க சொன்னா அந்த பேருடைய எஃபெக்ட், அந்த குணம் உங்க அந்த குழந்தைக்கு வரும். நீங்க கெட்ட பேரை ஏதோ ஒரு பேரை வச்சீங்க சொன்னா அந்த பேருடைய அந்த குழந்தையோட குணம் அப்படிதான் மாறிக்கும் என்பதாக சொல்லி கேட்டாங்க. அதனால குழந்தைக்கு நல்ல பேரை வைக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவதா சொல்றாங்க, குரானை தந்தை தான் கத்துக் கொடுக்கலாமா. மக்தப் மஸ் அனுப்புறதுக்கு முன்னால முதல்ல குழந்தைக்கு தந்தை தான் குரானை கத்து தரணுமா. முதல்ல 3 விஷயம் சொல்றாங்க, நல்ல தாயை தேர்ந்தெடுக்கிறது, நல்ல பேரை வைக்கிறது, குரானை கத்துக் கொடுக்குறது. இது 3ம் ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதாக உமர் அலின்னு சொல்றாங்க. அவங்க மகன் சொல்றாங்கன்னா, இந்த 3மே என் தந்தை செய்யல. என்னுடைய அம்மா ஒரு மஜுசி, நெருப்பு வணங்கி மாற்று மதத்தை சார்ந்த ஒரு அம்மாவை, ஒரு மனைவி, ஒரு பெண்ணை என் அப்பா கட்டிக்கிட்டாரு, அது மூலயமா பிறந்தவன் தான் நான் அப்படின்னு சொல்றாரு அந்த மகன். ரெண்டாவது சொல்றாங்கன்னா, எனக்கு பேரு ஜோகல் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. ஜோகல்னு சொன்னா வண்டு அப்படின்னு அர்த்தம். வண்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. எனக்கு பேரே வண்டு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க, நல்ல பேர் எனக்கு வைக்கல. மூணாவது, இது வரைக்கும் என் தந்தைய குரான்ல இருந்து ஒரு வார்த்தை கூட எனக்கு கத்து தந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த மகன்.
தந்தை செய்ய வேண்டிய கடமை மூணுமே எனக்கு சரியா செய்யல, அப்ப எப்படி நான் ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு மகன் கேட்ட உடனே உமரோட சாட்டை எடுத்து தந்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தந்தை மகனை பத்தி புகார் சொல்ல வந்தார், மகனை அது கண்டிப்பாங்க அப்படின்னு எண்ணத்துல வந்தார். ஆனா நடந்த விஷயமே வேற. மகனை தண்டிக்காம உமர் தந்தையை தண்டிச்சாங்க. அதனால ஒரு மகன் கெட்டு போறதும் நல்லா வர்றதும் தாய் தந்தை கையில் தான் இருக்கு. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்க குழந்தை உங்களுக்கு ஃபித்னா தான் சொல்றான். ஏன்னு சொன்னா நீங்க எப்படி வளர்க்குறமோ அப்படி வளர்த்தா அந்த குழந்தை உங்களுக்கு ஹிபத்து, அன்பளிப்பு, ரஹமத்து, ஜீரத்து ஹயத்து துன்யா, துன்யாவோட அலங்காரம். நீங்க வளர்க்க தெரியாம ஏனும் தானே வளர்த்தீங்க, நீங்க செய்யாததை உங்க குழந்தைங்களை திணிச்சிங்க, உங்க கனவை குழந்தை நீங்க செஞ்ச கனவை நீங்க கனவு கண்டதை உங்க குழந்தைங்களை திணிச்சிங்க, குழந்தை இப்படிதான் வளர்ந்து இப்படிதான் படிக்கும் கனவு திணிச்சிங்க சொன்னா உங்க குழந்தை உங்களுக்கு ஃபித்னா, குழப்பமா, விஷமா மாறி என்பதை அந்த குழந்தை சொல்லுவார். அதனால தாய் தந்தை நல்லபடியா வளர்க்கணும். ஒரு தந்தை தியாகம் செய்தாதான் மகன் நல்லபடியா வளருவான். நீங்க தியாகமே செய்யல, நீங்க டிப்டாப்பா நீட்டா இருந்தீங்க சொன்னா குழந்தை வளர மாட்டான். ஒரு தேங்காய் தியாகம் செஞ்சு அந்த பூமிக்கிட்ட அந்த தேங்காய் தன்னை அழிச்சு தியாகம் செஞ்சு பூமிக்குள்ள போனாதான் 10,000 தேங்காய் அந்த மூலியமாக வளரும். ஒரு தேங்காவுடைய தியாகம் தான் ஒரு மரத்திலிருந்து 10,000 தேங்காய் உருவாகுது. அந்த தேங்காய் தியாகமே செய்யணும்னு சொன்னா ஒரு தேங்காவும் வளராது. நீங்க சோம்பேறியா, நீங்க சுபத்தோடு தூங்கிட்டு நீங்க சொன்னா உங்க குழந்தை மதசாக்கம் வராது, தொழுகைனா என்னன்னு தெரியாம காலம் ரொம்ப மோசமா போயிடும். அதிரதான் ரமலான் 17 மௌத்தா போயிட்டாங்க. எப்படி மௌத்தா பண்ண தெரியுமா? ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சும்மா அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு அட்வைஸ், சாப்பிடும் போது தூங்கும் போது இப்படி வளரப்பா இப்படி செய்யப்பா அட்வைஸ் பண்ணணும். அட்வைஸ் பண்ணாம குழந்தை வளராது. நல்ல விஷயங்களை தாய் தந்தை தான் சொல்லி காட்டணும். மற்றவங்க சொல்ற மாதிரி குழந்தைய ஆக்கிடாதீங்க. மற்றவங்க சொல்லி திருத்துற மாதிரி குழந்தை ஆயிட்டீங்கன்னு சொன்னா அதை விட கேவலம் பேரண்ட்ஸுக்கு, பெற்றோருக்கு கிடையவே கிடையாது. நீங்க சொல்லி உங்க குழந்தை இவன் பையனா மோசமானவனே அப்படின்னு சொல்ல வச்சிடாதீங்க. இவர் மகன் தங்கமானப்பா கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க பிள்ளை வளங்க சொன்னா அது உங்க கையில தான் இருக்குது. எல்லாரும் ரசிகை செஞ்சிருக்காங்க. அலி ரலியல்லாஹு பெரிய ரமலான் 17 தொழுகைக்காக சலா என்ன தொழுவாங்க கூட்டிட்டு போறாங்க. சஜிதா இமாமத் பண்ணிட்டு இருக்காங்க. சஜிதா செய்யும்போது அலி ரலியல்லாஹு கழுத்தை அறுத்துட்டான். ஒருத்தன் அறுத்துட்டு போயிட்டான். அலி ரலியல்லாஹு ரத்த வெள்ளத்துல மிதங்குறாங்க. சக்ராத் ஹால்ல கூப்பிட்டு மகனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. மகன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர், ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் 2 சிங்கங்கள், 2 பேர்த்த கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. அலி ரலியல்லாஹு மௌத்தா போற சமயத்துல அட்வைஸ விடல. சஹாபாக்கள் மௌத்தாவ சமயத்துல மகனை வளர்த்தாங்க. எப்படி வளர்த்தாங்க காட்டுறாங்க. 3 அட்வைஸ் பண்ணாங்க. மகனே 2 பேர்த்த கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண அலி ரலியல்லாஹு மகனே உன்னை விட வயசுல பெரியவரை யாராவது பார்த்தா, உனக்கு வயசு மூத்தவங்களை யாராவது பார்த்தா நீ அவங்க தந்தையா கற்பனை பண்ணிக்க, தந்தையை நினைச்சுக்க. உன்னை விட வயசு சமமா உனக்கு சம ஈக்குவல்ல யாராவது பார்த்த சொன்னா உன் சகோதரனா நினைச்சுக்க. அவங்கள உனக்கு கீழே யாராவது உன் வயசு குறைவா யாராவது பார்த்தா அவனை மகனா நினைச்சுக்க. இப்படி நினைச்சு வாழணும் சொன்னா வயசுல அதிகமா இருந்தவரை தந்தையாவும், வயசுக்கு சமமா இருக்க சகோதராவும், வயசுக்கு கீழே இருந்தவரை நீங்க மகனாவும் நினைச்சீங்கன்னு சொன்னா உலகத்துல குழப்பங்களே வராது, பிரச்சனைகளே வராது, சண்டை சச்சரே வராது. எனவே நீங்க அப்படி குழந்தைய அப்படி பார்த்துக்க என்பதாக அலி ரலியல்லாஹு மௌத்தா போற சமயத்தை சொல்றாங்கன்னு சொன்னா எப்படி குழந்தைய வளர்த்திருப்பாங்க. ஹசன் ஹுசைன் பத்தி இன்னும் பேசுறோம். வரக்கூடிய முஹர்ரம் 10 ஹுசைன் ரலியல்லாஹு மிகப்பெரிய ஒரு தியாகம் செஞ்ச நாள். இப்படி இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவங்க தந்தை செஞ்ச அட்வைஸ் தான், தாய் வளர்த்த வளர்ப்பு தான் காரணம். அந்த மாதிரி நம்ம பிள்ளை வளர்க்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் பிள்ளை வளரும். நம்ம சரியில்லை சொன்னா பிள்ளை கடைசி வரைக்கும் பிள்ளை அப்படியே தான் இருக்கும். மற்றவங்களுடைய இது சொல்லுக்கு தான் ஆளாகும் பிள்ளை. ஆக பிள்ளை நல்லபடியா வளர்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா? 27 இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்றான். 28 இடத்துல ஒரே வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்றான், ஒமாகான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் ஷிர்க் வச்சது கிடையாது என்பதாக இப்ராஹிமை பார்த்து அல்லாஹ் 28 இடத்துல சொல்றான். இன்னும் பல இடத்துல அல்லாஹ் சொல்றான் ஹனீஃபன் முஸ்லிமா, பரிபூர்ணமான பியூரான முஸ்லீம் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பேர் தியாகம் செஞ்சாங்க அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான்னு சொன்னா ஒரு காலம் அவர் முஸ்லிக், அதாவது குழந்தைங்களை கண்காணிச்சே இருக்குமா. ஹராமான வார்த்தையை பேசுறாங்க, ஹராமான செயலை செய்யறாங்க, மாற்று மத பக்கம் சாயிறாங்கன்னு சொன்னா அவங்க பிள்ளையை கண்காணிச்சே இருக்குமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. இப்படி துவா செஞ்சாங்க, வஜ்னுபுனி வபனி அந்நஅபுதல் அஸ்னாம, யா அல்லாஹ் ஒருபோதும் என்ன உன்னை தவிர வேற யாராவது வணங்குற மாதிரி நாக்கியாத இப்ராஹிம் துவா செஞ்சாங்க. அந்த அளவுக்கு துவா செஞ்சு அல்லாஹ்வோட பட்டோட எந்த மதத்து பக்கமும் எந்த மார்க்கத்து பக்கம் சாயாம என்னை பார்த்துக்கன்னு இப்ராஹிம் துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. இஸ்மாயில் அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு நபித்துவம் பட்டம் படுறாங்க, 63 வயசு வஃபாத் ஆறாங்க. திட்ட 23 வருஷம் உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு உபதேசம் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பேர்த்து சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு பேர் திருத்திருப்பாங்க, எவ்வளவு பேர் ஹிதாயத் வந்திருப்பாங்க. அந்த ஸல்லல்லாஹு மௌத்தா போற சமயத்தை ஒரு அட்வைஸ் இருந்தாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சக்ராத் ஹால்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? தொழுகிய விட்டுறாதீங்க, தொழுகிய அசால்ட்டா விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை.
அவ்வளோ அட்வைஸ் பண்ண ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வேணா சொல்லியிருக்கலாம், ஆனா சொன்ன ஒரே வார்த்தை தொழுகையில கடைபிடிங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அந்த தொழுகை தான் அல்லாஹ் வெற்றி வச்சிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் தொழுகிறோம், எத்தனை பேர் தொழுகை தயாரா இருக்கும், தொழுகை எத்தனை பேர் வரும்? தாய் தந்தை வீட்டுல தொழுகைன்னு சொன்னா மகன் பள்ளிவாச தொழ மாட்டான். அதனால தொழுங்க, தொழுகை கடைபிடிங்க, உங்கள் பிள்ளைகளை மக்தப் மதரசாக்கு அனுப்புங்க. பிள்ளைகளோட உங்கள் கையில் தான் உங்க பிள்ளை உலகத்தோட அலங்காரமும் அன்பளிப்பாவும் ரஹமத்தாகவும் வரதும் உங்க கையில் தான் இருக்குது. அந்த குழந்தை முசீபாத்தாவும் வெஷபாவும் ஃபித்னாவும் வரதும் உங்க கையில் தான் இருக்குது. அதனால தொழுகை எக்காலத்துக்கும் தொழுகை விட்டாதீங்க, தொழுதுகிட்டே இருங்க. ஸல்லல்லாஹு எல்லா நேரத்திலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபாத்திமா ஒரு தடவை ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வந்து, தந்தையே எனக்கு மாவு அரைச்சி கையெல்லாம் வலிக்குது, என் கணவர் எனக்கு கிணத்து தண்ணி அரைச்சி ரொம்ப நெஞ்செல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது சொன்ன உடனே ஃபாத்திமா சொல்றேன் ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க. ஒண்ணுமே தராங்க, திரும்ப வீட்டுக்கு காமிச்சுறாங்க. இரவு நைட்டு வராங்க, ஃபாத்திமாவும் அதையும் படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேருக்கு நடுவில் ஸல்லல்லாஹு உட்காந்துட்டாங்க. எத்தனை பேர் மருமகன் கூட ஃப்ரீயா பேசுறீங்க, மருமகன் வெக்கப்படுறீங்க? நான் அலிரன்னு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களுடைய கட்ட விரல் கால் என் நெஞ்சு குழியில பட்டுச்சு என்பதாக அலிரன்னு சொல்லி காட்டுறாங்க. அலியும் ஃபாத்திமா படுத்திருக்க, ஸல்லல்லாஹு அப்படியே உட்காந்துறாங்க. 2 பேர் நடுவில் உட்காந்து படுங்கன்னு சொல்லி, நீங்க அருமையை கேட்டீங்க இல்லையமா, உங்க வேலைக்கு வீட்டு வேலை செய்வோம் ஆளு கேட்டீங்க இல்லையா, அதை விட சிறந்தது நான் ஒன்று தரட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஃபாத்திமா அப்படியே தாங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னே, தூங்க போகும்போது 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. இந்த 3 திக்ரும் உங்க வீட்டு அடிமையை கிடைக்கிறத விட சிறந்தது, உயர்ந்தது, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த அளவுக்கு எந்த உலகத்து பக்கம் எந்த தேவை கேட்டாலும் அதை அப்படியே தீன் பக்கம் மாத்துவாங்க ஸல்லல்லாஹு. எல்லா சஹாபாக்கள் எல்லாத்தாமே அப்படித்தானே. உலகத்தை ஏதாவது வேணும் கேட்டா உடனே அல்லாஹ் பக்கம் திருப்பி விட்டுறாங்க. அப்படி உங்க குழந்தை வளருங்க, எது வேணாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வளருங்க. நீங்க ஏன்ட்ட கேளு, அல்லாஹ்ட்ட கேளுடா அப்படின்னு சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு வழி ஈஸியா திறப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த பயனோட நோக்கம் நீங்களும் நல்லபடியா வாழ வேண்டும், தொழுக வேண்டும், உங்கள் பிள்ளைகளை மாசாக்கு அனுப்புங்க. பிள்ளைகளுக்கு முக்கியமான விஷயம், பிள்ளைகள் தீனை கற்றுக் கொடுங்க. தீன் கத்துக்கணும்னு சொன்னா உங்க எதிர்காலம் சந்ததி, உங்க எதிர்காலம் சிறக்காது என்பதாக நான் முக்கியமா சொல்லிக்கிறேன். அல்லது சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்துல நல்ல விஷயங்களை கேட்டோமோ, எதை கேட்டோமோ, எதை சொன்னமோ அதன் பிறகு அமல் செய்ய தௌஃபீக் வல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.